நாராயண தங்கை மகள் கையில பார்வையா அவனோட முன்னால ஆண்டவனே அருள் வடிவே ஆண்டவனே அருள் வடிவே அதனால கேட்டிடுங்கோ கடவுளான பகவானிடோ உலகமெல்லாம் இறைவனுக்கு எம்பெருமானே நாங்கள் பூலோக நாட்டிற்கு படியிழக்க செல்கின்ற வேளையிலே என்னை போன்ற அளவுடைய பிள்ளை பூலோக நாட்டிலே கண்டதுண்டா இறைவா? பார்த்திருக்கீங்களா? கண்டதுண்டா இல்ல கேள்விதான் பட்டிருக்கீங்களா? அப்ப ஆண்டவரா ஆகிய பகவான் ஐயோ ஏ அம்மா சக்தியே பார்வதி அந்த பூலோக நாடாயில பார்வதியால் அழகை போன்ற உலகத்தில யாரும் இல்லை ஈஸ்வரியால் அழகை போன்ற இவ்வுலகில் யாரும் இல்லை கண்ணந்தாங்க அழகை போன்ற கண்ணந்தாங்க அழகை போன்ற தலைவர்கள் யாரும் இல்லை கடவுளான பகவானோ சக்தியோட முன்னால அம்மா சக்தியே பார்வதி ஏதேன உலகத்திலே வாழக்கூடிய மானிட குல மக்கள் அல்ல நான் படைத்த குழந்தைகள் அல்லவா உன்னை தவிர அத்துணை மக்களும் நான் படைத்த பிள்ளை என்றான் சிவபெருமா சக்தி நீ எனக்கு அழகு சிவன் உனக்கு நான் சிவன் அழகு அவையினாலே ஆதி வராசக்தி அழகு எண்ணினான் தன்னை பகவான் அழகென்று உரைத்தார் அல்லவா தானத்தானாகவே திரித்து நின்றாளாம் பார்வதி அப்ப கைலாச அவை கண்ட பகவானோட முன்னாலே அந்த பாதை வாராரே நாரகரும் கண்டுட்டாரே நாரகரும் கண்டவோரே நாரகரும் கண்டவோரே சொல்வார் கொண்டிருக்கும் வேளையில் அந்த பாதையாக யார் வருகிறார் தெரியுமா? திரிலோக சஞ்சாரி நாரத மகமுனிவர் வருகிறார். நாட்டு செய்தி சொல்லக்கூடிய பிள்ளை கெட்டிக்கார பிள்ளை. நாராயணா நாராயணா பாரு. ஆமா ஆமா நம்ம நாராயணா ரூபாய்க்கு எத்தனை தான் தெரியுமா? 2. அப்ப ரூபாய்க்கு வந்து 4 அண்ணா. சரி இப்ப வந்து ஒரே அண்ணா தான். ஒரு அண்ணா ஒரு புள்ள கூட வாங்க மாட்டேங்குது. சொல்லுங்க வாங்குறது நாளைக்கு வந்தா 2000 ரூபாய் காயின்ஸ் வரப்போதான். ஆமா பிறகு 1 ரூபாய் வாங்க முடியும். நாரத மகரிஷி பார்த்தார். அம்மா பார்வதி பாட்டி ஏன் இப்படி நாங்கள் விரித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்ல பேரப்புள்ள. என்னையா? உங்க தாத்தா இருக்காவுல பரமசிவ தாத்தா. ஆமா இருக்காங்க. அந்த பரமசிவ தாத்தாட்ட கேட்டேன். என்ன கேட்டிய? நீங்க படியில இருந்துட்டு வந்துகிட்டு போயிட்டு இருக்கீர. சரி
நீங்க போகக்கூடிய இடத்துல என்னைய மாதிரி ஒரு அழகான யாரு உங்களை மாதிரியா உங்களை மாதிரியா ஆமா என்னைய மாதிரின்னா என்னைய மாதிரி இல்ல அதான் கேட்க அந்த பார்வதி இருக்கால பகவான் பொண்டாட்டி பார்வதி பகவான் மனைவி பார்வதி பகவானோட மனைவி பார்வதி பாரி பாரேடு உலகம் எல்லாம் படியிறக்க போகக்கூடிய இடத்துல அழகான பெண்களை பார்த்திருக்கலான்னு கேட்டேன் ஒருத்தர் கூட பார்க்கலாமா அழக போன்று நான் உலகத்திலேயே பார்க்கல அம்மா பார்வதி பாட்டி என்ன என்ன பகவான் தாங்களே அழகென்று சொன்னாலும் தானே என்னைக்குமே புகழ்ந்து கொள்ள கூடாது யாருக்கு தெரியுது அப்படி சொல்லுதீங்கள அப்பா அதான் நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா என்ன எந்த நாளும் தான் தான் அவன் தண்ணை வச்சுக்கிடுமா தவிட்டு போய் குளக்கட்ட ஊரை வச்சுக்கிடுமா ஊச போய் குளக்கட்ட அது ரெண்டுமே பெருமாக்கிட்ட போய் குளக்கட்ட காலையில வருமானம் விட முடியாது அவன் நூல் நூலா இழைச்சிரும்ல போகக்கூடிய இடம் பேராது ஆமா ஆமா அதாவது நீதான் அழகென்ற மனதிலே எல்லாம் கூடாது நீனே நினைக்க கூடாது நாகலோகவர வட்டணத்திலே நாகமணி ராஜாவுக்கும் நாகராணி பிள்ளாளுக்கும் ஆதி வராசக்தி அபிராமி அம்மா அட்டமகா காளியர்கள் 8 பேர்களாக அழகே நாகலோகம் பிறந்திருக்க நாகலோகம் பிறந்ததோடு அட்டமகா காளியர்கள் அபிராமி அம்பிகைய செக்கநல்ல சிவப்பழகி செத்தோர பொட்டழகி தலையழகி நல்லோர் கட்டி கொடுத்ததை போல் 32 வரலாம் பவளம் கட்டி கொடுத்ததை போல் 16 வரலாம் அட்டோடு 8 பேரும் சின்னஞ்சிறு பிள்ளையாக அபிராமி அம்பிகையா பச்சீரம் பாலகி போல் காப்பாத்தி வெள்ள போன்று அழகோட இருக்காளே என்று சொன்னார் நாரதரும் நாரதரும் சொல்ல போது அப்பேர்வட்ட அழகோடு வந்து பிறந்திருக்கிறாளே அழகுன்னு சொன்னாரு பிடிக்கிட்டு ஆனா தான் அழகு நினைக்க வேண்டாம் நாகலோகத்திலே அவதாரம் புரிந்திருக்கிறாளே தாயத்தாளர் அபிராமி அம்மா சிறு குழந்தையாக இருந்தாலும் பச்சிலம் பாலகி போல் இருந்தாலும் அப்பாத்தி பிள்ளம் போல 1000 நாவு படைத்த ஆதிசேடனால சொல்ல முடியாத அளவோடு இருக்கிறார் பராசக்தி பார்வதி பார்த்தா சக்தியா ஆண்டவனார் உள்ளால
சங்கர அம்மாவே பார்வதி என்ன நாகராஜாவுக்கு நாகக்கன்னியாருக்கு அவதாரம் புரிந்த ஆமா சத்தியமார்கள் 8 பேர்களையும் நீ பார்க்க வேண்டுமேயானா அரவமான பாம்போ நாகராஜாவோ நாகக்கன்னியாலும் பொல்லாத கோபக்காரங்க கொடிய விஷம் நிறைந்தவர்கள் நஞ்சு விஷம் கொண்டவர்கள் ஆண்டாகமாகிய நாகராஜா ஆடி படமெடுத்தாரையானா அகில உலகங்கள் எல்லாம் அழித்திடுவார்கள் அல்லவா பின்னாகமாகிய நாகக்கண்ணி சீரி படமெடுத்தாலேயானா சீன உலக அத்தனையும் அழித்திடுவாள் அல்லவா அங்கதனால பார்வதியே ஆண்டவன் பகவானாரே முடியாதென்று சொன்ன போதே அப்பன் சக்தி உமா பார்வதியா ஈஸ்வரனே இறையோனே ஈரேழு உலகத்தை படைத்த மக்களுக்கு பட்டினியின்றி படியிழக்கக்கூடிய பரமன் பகவான் உங்களாலே முடியாதையான யாரால் முடியும் இறைவா சக்தி பார்வதி நாகலோகத்தில் அவதாரம் செய்த சக்திமார்களை நீ பார்க்கணும்னா நாகலோகம் சென்று பிள்ளைகளை எடுத்து வர வேண்டும் குழந்தைகளை எடுக்க வேண்டுமே ஆனால் 2 பேரும் கோபக்காரங்க பிள்ளை எடுக்க விட மாட்டாங்க அதனாலே உங்க அண்ணனாகிய கோபால கண்ணரை ஆதி நாராயண கடவுளை எம்பெருமாளான கண்ணனை அழைக்க வேணும் என்று சொல்லி அவன் பெருமாளாகிய ஆதிமூல கஜேந்திர வரதராஜ பெருமாளை அழைக்க வேண்டும் என்று கைலாச வாசலே சக்தியான பார்வதியா அண்ணனான கண்ணனை அழைத்தாளம் பார்வதியா அப்படி அண்ணனான கண்ணனை ஆதி சக்தி பார்வதியா கைலாசம் அழைக்க வேண்டும் என்று எண்ணி உமையவளா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சமான நாராயணன் கண்ணனைத்தான் சக்தியவள் அழைப்பாளா ஆயிலையில் பள்ளி கொண்ட அஞ்சலனே அழைப்பாளா ஆனைக்கு மோட்சமது தான் கொடுத்த அதோட பெருமாள அழைப்பாளா அழைத்ததொரு வேளையில சக்தி பார்வதியானவள் அண்ணனாகிய ஆதிமூல கஜேந்திர வரராஜ பெருமாளை அழைத்தாள் கைலாயமலைக்கு ரங்கையான் பார்வதியால் அழைக்கிறாள் என்று எண்ணி கைலாச பர்வதத்திற்கு நாராயணவனீத கிருஷ்ண பரமாத்மா எந்த விதமாக வருகிறார் தெரியுமா என்னோட மகள் கோபாலம்
தன்னை விட்டு பறந்தாவன் வருகிறார் கைலாய மலைக்கு ஆமா ஆமாயோ ஆதி வெள்ளி கைலாச அரணாருடைய இடமகற்கு ஆறுவள்ளி கைலாச அரணாருடைய இடமகற்கு யாரவள்ளி கைலாச ஈசனோட வகையவர்க்கு பெருமாள் வாராரே கண்ணரவர் வரவோரே ஆய கண்ணரவர் வரவோரே கைலாய மலைக்கு மாயனாங்கண்ணன் பச்சைக்கால் கருடநேரி வளர்ந்தாமல் வாரவெள்ளி கைலாய மலைக்கு வருகிறார் வருகிறார்கள் வருகின்ற வேளையிலே என்ன சாமி தங்கையை கண்டே பெருமாள் கண்ணே ஆமா சத்தே உலகமாதா பார்வதி ஏ பார்வதி அண்ணனாகிய கண்ணனை அழைத்த காரணங்கள் என்ன தேவி அது என்னம்மா என்ன விவரம்மா அண்ணா நாராயணா என்ன நாகலோகத்திலே உன் தங்கை பார்வதி எண்ணிலும் அழகோடு அவதாரம் புரிந்திருக்கிறார்கள் இருக்காங்களா அட்டவகா காவலர்கள் 8 குழந்தைகள் வந்து அவதாரம் புரிந்திருக்கிறார்கள் ஆமா ஆமாம்மா அந்த குழந்தைகளை கைலாய மலைக்கு எடுத்து வர வேண்டும் என்றால் சரி கண்ணன் பார்த்தார் என்னம்மா சத்தியே பார்வதி ஏ பார்வதி நாகலோகம் சென்று நான் பிள்ளைகளை எடுத்து வர வேண்டுமேயானா ஆமா நாகராஜாவும் நாகக்கண்ணியும் இல்லாத கோபக்காரர்கள் நாகராஜர் ரொம்ப பொல்லாத கோபக்காரரு அம்மா அப்படியா ஆமா எந்த நாகராஜா அதென்ன கரையாம்பத்து சுத்தி இருக்காரு பத்தியில அதான் கேட்க பொல்லாத இருப்பா இருக்கட்டும் வாய திறந்தாருன்னா ஒரு ஆள் நிக்க முடியாது என்ன பேசாமல வச்சிருக்காரு ஆமா யாராவது நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் சரி நாக்குத்தான் 2 தவிர சரி அவன் வாக்கு ஒண்ணுதான் சொல்லுவாங்க ஏன்னா இவன் அவன் அம்மா சொல்றத அந்த ஐயா கேட்பாங்க கேட்பாங்க இந்த ஐயா சொன்னதை அந்த அம்மாவும் கேட்டுருக்கோம் ஆனா இப்ப நம்ம அப்படியா இருக்கும் இல்ல இப்ப நாக்கு ஒரு நாக்கு வச்சுக்கிட்டு என்னமெல்லாம் பேசுறோம் ஏ அப்பா ஆனங்கா பூனங்கா 64 சொல்லிடுவான் அவன் ஒரு நாக்கு வச்சுக்கிட்டு 9 சொல்லிட்டு கடைசியில அடி வாங்கிட்டு நிக்கான் கடையில அங்கதானே போய் நிக்கான் ஆமா அப்பனுக்கு காரணமே நாக்கு தானையா நாக்கு இதுல லாபமும் இருக்கு நஷ்டமும் இருக்கு நாக்கு அடங்கிட்டாலே எல்லாமே நல்லதாவே போகும் அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 3-4 வருஷம் ஆகுது அப்படியா நாவெல்லாம் அடக்கியாச்சு அப்படியே எடுத்துக்கணும் ஏன்னா அப்படி இருக்கலன்னு வச்சுக்கோங்க வேற ஒண்ணு இல்ல எல்லாத்தையும் இழந்து நிக்க வேண்டியது வேற ஒண்ணு இதுதான் திருவள்ளுவர் வந்து அப்பவே சொன்னாராங்கய்யா என்ன சொன்னாரா தீயினால் சுட்டவள் உள்ளாரும் ஆமாம்மா ஆறாதே நாவினால் சுட்டவடு நல்லா கேட்டுக்கோங்க உலகத்துல நம்மளுக்கு முக்கியமா தெரியக்கூடியது இதுதான் என்ன திருக்குறளாம் இந்த திருக்குறளுக்கு உள்ள பொருள் தெரியும் அதான் கேட்டேன் ஆமா தீயினால் சுட்டவள் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படிங்கிறது திருவள்ளுவர் திருக்குறள் குறள் அதுக்கு பொருள் என்னன்னா என்ன சுவாமி அதாவது தீயை கொண்டு ஒரு புண்ணு பட்டுச்சுல்ல சரி அந்த புல்ல வந்து மருந்து போட்டா கொஞ்ச நேரத்துல கொஞ்ச காலத்துல அது ஆறி போகும் ஆமா எங்கேயும் ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா வலி வேதனை தெரியாது தெரியாதுல்ல ஆனா நாவால் ஒரு சொல்லு சொன்னமையானா ஆமா கட்டையில கொண்டு வைக்க வரைக்கும் கடுமையான யாவும் இருக்கும் ஆமா அது போனாலும் வச்சாலும் அறியாதுங்க ஆமா ஆமையா அன்னைக்கு அந்த போய் அப்படி சொல்லிட்டாரு ஆமா சொன்னவன் தானே அது சொல்லி வைக்கிறது நடக்கு அது 1000 சொல்லுங்களேன் என்ன என்னத்த பேசிட்டு என்னத்தையும் கொடுத்தாலும் நீ சொன்னதுதான் அப்படியே கிடந்து மனசுல ஆமா அப்பேற்பட்ட அம்மா சக்தி பார்வதி பார்வதி நான் கண்ணல் எடுக்க செல்ல வேண்டுமையானா சரி நகராஜாவும் நாகக்கல்லையும் கோபத்தை அடக்குவதற்காக ஆமையா பகவானிடத்திலே 2 வரங்கள் இருக்கிறதல்லவா என்ன வரும் நாகம் படமெடுக்காமல் நகலாளி பிரம்பு ஒன்றோம் ரொம்ப ஒன்றும் ஒரு குழந்தை 2 குழந்தைன்னா அண்ணன் நான் கொண்டு வந்துருவேன்
வந்துருவேன். கையில ஒண்ணு பிடிச்சிட்டு காலுக்கிட்ட ரெண்டு ஓடியாங்கன்னு வந்துருவேன். இவங்க அக்காவுக்கு 8 பேர் இருக்கிறாங்க இல்லையா? சும்மா ஒரு மடங்கு எங்க நடப்பா. அப்ப இவர்கள் எப்படி கொண்டு வருவது? அதானே மரக்கம் தட்டு படகு வரமா சாமி 2 நல்ல வரங்க எனக்கு தெரியாம அந்த வரத்தை எப்படி என்ன வரைந்து வைத்திருக்க முடியும்? பெண்ணே பார்வதி, பகவானுடைய திருச்செடக்குள்ள அந்த 2 வரங்களையும் மறைத்து வைத்திருக்கின்றார். கண்ணா கண்ணா, பகவானுடைய திருச்சண்டையிலே வரத்தையும் மறைத்து வைத்திருக்கான்னு சொல்றேன். நானும் அந்தையும் சாயங்காலமும் பகவானுக்கு